கர்த்தர் என்றும் நல்லவர், கர்த்தர் என்றும் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் என்றும் நல்லவர், கர்த்தர் என்றும் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதல் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். எல்லாவற்றிலும் முடிவு சமமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளதாயிருங்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஜெபத்திலே வளர வேண்டும் என்பதற்காக இந்த உபவாச ஜெபத்திலே நாம் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனாக இருக்க வேண்டும். ஜெபம்தான் நம்மையும் பரலோகத்தையும் இணைக்கிறதாக இருக்கிறது. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ணுகிறதற்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து சில வருடங்களாக நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஜெபம் நாம் எப்படி செய்ய வேண்டும், ஜெபம்னா என்ன, ஜெபத்திற்கு எப்படிலாம் தடைகள் வருகிறது, எப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்று அநேக காரியங்களை நாம் தியானித்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறது பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபித்தார்கள், அவங்க ஜெபங்களை கர்த்தர் எப்படி கேட்கிறார். சிலருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கு, சிலருடைய ஜெபம் கேட்கப்படவில்லை வேதத்திலே. இவைகளை குறித்து நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ஒருவருடைய ஜெபத்தை நாம் தியானிக்க போகிறோம். எசேக்கியா என்ற யூதாவின் ராஜாவுடைய ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 19 வசனம் வரைக்கும் இந்த எசேக்கியா ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இந்த எசேக்கியா ராஜா, அவரை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் பார்க்கும் பொழுது, அந்த நாட்களில் மோசே உண்டு பண்ணி வைத்திருந்த சர்ப்பம், இந்த கொள்ளிவாய் சர்ப்பம் அந்த ஜனங்களை கடிக்கும்படி கர்த்தர் அனுப்பிய போது அந்த ஜனங்களெல்லாம் அவங்க அழுது கதறி மோசே இடத்துல ஜெபிக்க சொன்ன பொழுது கர்த்தர் மோசே இடத்துல சொன்னார், ஒரு சர்ப்பத்தை உண்டு பண்ணி நீ அதை தூக்கி காண்பி, அதை பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று. அதற்கு அந்த சர்ப்பத்துக்கு பேர் நெகுஸ்தான். அந்த நெகுஸ்தான் என்ற அந்த சர்ப்பத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் தூபம் காட்டிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதெல்லாம் இந்த எசேக்கியா உடைத்து போட்டான். அதே போல 5வது வசனம் சொல்லுகிறது, யூத ராஜாக்களில் அவனுக்கு முன்னும் பின்னும் அவனைப் போல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த ராஜா ஒருவனும் இல்லை. 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசே கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடந்தான். கர்த்தர் மேல் அசைக்க முடியாத
நம்பிக்கையை வைக்கிறவனாக இருந்தான் இந்த எசேக்கியா ராஜா. 7வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தான். அவன் போகிற இடங்கள் எல்லாம் அவனுக்கு கர்த்தர் அனுகூலமாக்கி கொடுத்தான். அவன் அசிரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். இந்த எசேக்கியாவை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து கொண்டு வந்தால், அசிரியா ராஜாவுடைய அதிகாரத்தை தள்ளிவிட்டபடியினால் இந்த அசிரியா ராஜா மீண்டும் எருசலேமுக்கு படையெடுக்க வந்தான். கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கு, அதனால இந்த அசிரியா ராஜா அதிகாரம் நமக்கு இருக்க வேண்டாம் நினைச்சு தான் தள்ளுனான். ஆனால் இந்த அசிரியா ராஜா இந்த எருசலேம் பட்டணத்தை பிடிக்கும்படியாக அவங்க வர்றாங்க. இந்த சல்மனாசர் என்ற சமாரியாவுக்கு விரோதமாய் வந்து அதை அவன் முற்றுகை போட்டிருக்கிறான். இந்த 3 வருஷம் சென்று அவங்க அதை பிடிச்சிட்டாங்க. எசேக்கியாவின் 6வது வருஷம் அப்படி நம்ம பார்க்குறோம், இவனுக்கு விரோதமாய் வருகிறார்கள். அப்படி வரும் பொழுது இந்த எசேக்கியா என்ன செய்கிறான்னா, கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் திடமா நிற்க முடியவில்லை. அவனுக்கு பயப்படுகிறான். ஆகையினால் அங்கே சொல்லி அனுப்புகிறான், அவர் என்ன தண்டம் என் மேலே செலுத்தினாலும் நான் அதை என்ன செய்கிறேன், கட்டுகிறேன் என்று சொல்லுகிறான். அதனால் ஆலயத்தில் உள்ள பொக்கிஷத்தில் உள்ளதை, ஆலயத்தின் கதவுகளில் பதித்திருந்த பொன் தகடுகள் எல்லாவற்றையும் எடுத்து அவன் கொடுக்குறான். அவனுக்கு பயந்து போய் எல்லாவற்றையும் கொடுக்குறான். ஆனால் அங்கே வசனம் சொல்லுகிறது, அதில் 13வது வசனமா, யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசிரியா ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா லாகீசில் உள்ள அசிரியா ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, நான் குற்றம் செய்தேன், என்னை விட்டு திரும்பி போம், நீர் என்மேல் சுமத்தி வைத்து சுமப்பேன் என்று சொன்னான். நீர் என்மேல் சுமத்துவதை சுமப்பேன் என்று சொன்னான். அப்படியே அசிரியா ராஜா யூதாவின் ராஜாவின் எசேக்கியாவின் மேல் 300 தாலந்து வெள்ளியையும் 30 தாலந்து பொன்னையும் சுமத்தினான். இப்போ இவன்கிட்ட இருக்கிறது என்னது? கர்த்தரின் ஆலயத்திலும் ராஜாவுடைய அரண்மனை பொக்கிஷங்களை அகப்பட்ட எல்லா வெள்ளியையும் என்ன செய்துட்டா, எடுத்து கொடுத்துட்டான். 17வது வசனம், ஆகிலும் அசிரியா ராஜா லாகீசில் இருந்து தர்ஷானையும் ரப்சாகேலையும் பெரிய சேனையோட எருசலேமுக்கு எசேக்கியா ராஜாவின் இடத்தில் அனுப்பினான். இப்போ பாருங்க, இவன் எல்லாவற்றையும் கொடுத்துட்டா போயிடுவான்னு நினைச்சான். ஆனால் அவன் மீண்டும் இவன் மேல் படையெடுக்கிறான். இவனுடைய பட்டணங்கள்லாம் பிடிக்கிறதுக்கு வருகிறான். எசேக்கியா அப்போ முதல்ல எடுத்து கொடுத்ததெல்லாம் வேஸ்ட். கர்த்தர் மேல் நம்பிக்கையோட அவன் என்ன வந்தாலும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருந்திருக்கணும். ஆனால் இவன் எப்படியாவது அவனை அனுப்பிடலாம், அவனுங்கிட்ட அவன் சுமத்துற தண்டத்தெல்லாம் கொடுத்து நம்ம தப்பிச்சுக்கிறலாம் என்று நினைத்தான். ஆனால் அவன் மீண்டும் இவனுக்கு விரோதமாக என்ன செய்தான், ஆட்களை அனுப்பி அந்த யுத்தம் புரிவதற்கு எதிராக நிற்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த ரப்சாக்கே எசேக்கியா ராஜாவையும் எல்லாம் நிந்தித்து பேசின பேச்சுகளை கேட்ட பொழுது இவன் வஸ்திரங்களெல்லாம் கிழித்து அன்றைக்கு ஏசியா தீர்க்கதரிசி இடத்துல ஆட்களை அனுப்புகிறான். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில்
1, 2, 3 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பிரதியாகிய செப்னாவையும் ஆசாரியர்கள் மூப்பரையும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியினிடத்திற்கு ரெட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, எப்படிப்பட்ட நாளாக இருக்குது இந்த நாள்? நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேர் நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. அவ்வளவு ஒரு கஷ்டமான நெருக்கமான சூழ்நிலையில் முதல்ல தன்னுடைய காரியத்தை தீர்க்கதரிசிக்கு என்ன செய்தான் சொன்னான். கர்த்தருடைய ஊழியக்காரர் இடத்துல சொன்னான். நம்முடைய வாழ்க்கையில் நான் கர்த்தரை தான் நம்புகிறோன்னு சொல்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் எதிராக வரும் பொழுது நம்முடைய நம்பிக்கையெல்லாம் அப்படி குறைஞ்சி சூழ்நிலையை பார்த்து நாமவே தப்பிக்கிற வழிகளை என்ன செய்கிறோம்? தேடுகிறவர்களாக இருக்கிறோம். சரி, இப்படிப்பட்ட காரியம் வந்திருக்குது, இதை நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணணும்? முதல்ல நம்ம கர்த்தர்கிட்ட ஷேர் பண்ணணும். ரெண்டாவது கர்த்தருடைய ஊழியக்காரர்கிட்ட ஷேர் பண்ணணும். இந்த எசேக்கியா கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு சொல்லி அனுப்புகிறான். சொல்லி அனுப்பிட்டு அவர் ஜெபம் பண்ணுவார், இல்லைன்னா ஏதாவது தீர்க்க தரிசனம் வந்து சொல்லுவார்னு அவங்க உட்கார்ந்துருக்கல. இன்றைக்கி அநேகர் அவங்க ஜெபிக்கிறது கிடையாது. எங்கேயாவது கோபுரங்கள், டவர், இதுக்கு பணத்தை அனுப்பிட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு இருக்கிற கூட்டங்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அவங்க கர்த்தரை தேடுறது கிடையாது, கர்த்தரிடத்தில் காரியத்தை சொல்கிறது கிடையாது, கர்த்தருடைய ஊழியக்காரர்கிட்ட அதை பகிர்ந்து கொள்வது கிடையாது. அங்கே சொன்னால் இங்கே சொன்னால் அப்படின்னு பணத்தை அனுப்புவாங்க. இல்லைன்னா அங்கே சொல்லுவாங்க. எங்கேயுமே யாரும் ஜெபிக்கிறதே கிடையாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிறங்க. சில பேர் சம்பளத்துக்கு ஆட்களை வைத்திருந்தாலும் அவங்க அப்படிலாம் ஒன்றும் கருத்தாய் ஜெபிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எசேக்கியா அந்த ஊழியக்காரர்கிட்ட சொன்னது மாத்திரமல்ல, அவன் தேவா ஆலயத்துக்குள்ளே போய் இந்த சனகரிப் கொடுத்த நிருபத்தை ஆலயத்தில் கர்த்தருக்கு முன்பாக விரித்து வைத்து அவன் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறான். எசேக்கியாவுடைய ஒரு ஜெபம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனத்தை வாசிங்க. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை கேளும். கர்த்தாவே, அசீரியா ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தை நாசமாக்கி அவளுடைய தேவர்கள் நெருப்பிலே போட்டுவிட்டு மேய்த்தான். அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கை வேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நீர்த்துளியாக்கினார்கள். இப்போதும் நீங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. அவன் ஜெபம் பண்றான். சனகரிப்பு எல்லா தேசங்களையும் ஜெயித்து வந்தது மெய்தான் ஆண்டவரே. ஆனால் அந்த தேசங்களுடைய தேவர்கள் கல்லும் மண்ணும் மரமும் தான். ஆனால் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர். இப்போது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே,
நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி இரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். 20வது வசனம் என்ன சொல்லுது? அப்பொழுது அமோத்தின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு ராஜா யூதாவை அரசாளுகிற ராஜா இக்கட்டும் நெருக்கமும் வந்தவுடனே எங்க வந்து நிற்கிறான்? கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு சொல்லி அனுப்புகிறான். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அதை நிருபத்தை கர்த்தருக்கு முன்பாக விரித்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். அவனுடைய ஜெபத்தை கேட்டு தான் கர்த்தர் சொல்றார். ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொன்னார், என் நிமித்தமாகவும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமாகவும் நான் இந்த நகரத்திற்கு ஆதரவாக இருப்பேன். அல்லேலூயா. அப்போ தாவீது சொல்கிறபடி சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 6வது வசனத்தில் பின்பகுதியில், அவருடைய ஆலயத்தில் நான் அபயமிட்டேன், என் கூக்குரல் அவருடைய செவிகளில் ஏறிற்று. எப்போ? எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து அவரின் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அவரை நோக்கி நம்ம பார்த்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை என்ன செய்கிறாரா? கேட்கிறார். அதனால தான் வேதம் சொல்லுது, சபை கூடுதலை நீங்கள் விட்டு விடாதிருங்க. தேவ சமூகத்தை நித்தமும் நீங்கள் தேடுங்க, நாடுங்கள். அவருடைய ஆலயத்தில் நான் அபயமிட்டேன். அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் சத்தம் செஞ்சுட்டு என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. இந்த எசேக்கியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் அப்படியே கேட்டார். கேட்டு ஒரு தூதனை அனுப்பினார். அதை அனுப்புறதுக்கு முன்னால் இன்னொரு ஜெபம் நடக்குது. அந்த ஜெபத்தை வாசிங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் அமோத்சின் குமாரனாகிய எசாயா தீர்க்கதரிசியின் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார். அல்லேலூயா. இப்போ எசேக்கியா முதல்ல தீர்க்கதரிசி சொல்லி அனுப்பினார். 2வது எசேக்கியா ஜெபிக்கிறார். எசேக்கியா ஜெபிக்கிறான். கர்த்தர் யார்கிட்ட போய் அந்த ஜெபத்தை நான் கேட்டேன்னு சொல்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசிட்ட போய் சொன்னார். இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியாவும் சேர்ந்து ஜெபம் பண்ணி வானத்தை நோக்கி என்ன செய்தாங்க? அபயமிட்டார்கள். அப்படி அபயமிட்ட பொழுது 21வது வசனம் சொல்லுது, ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பினார். அவன் அசிரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாக தன் தேசத்திற்கு திரும்பினான். அது மாத்திரம் இல்லை, அங்கே அவனுடைய பிள்ளைகளே வெட்டி போட்டாங்க. பாருங்க, சகலத்தையும் ஜெயித்து வந்த ஒரு ராஜா இந்த சனகரி எல்லா தேசங்களையும் ஜெயிச்சுட்டு வரான். ஆனால் ஒரு யுத்தம் கூட பண்ணாமல் இந்த சனகரி செத்த முகமாக போகும்படி கர்த்தர் செய்திருக்கிறாருன்னா இந்த எசேக்கியாவுடைய ஜெபம். அல்லேலூயா. ஊழியக்காரன்கிட்ட போய் காரியத்தை சொன்ன காரியம், ஊழியக்காரனோடு சேர்ந்து ஜெபித்த காரியம்,
அப்படி ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? வானத்தை நோக்கி அபயம் விட்ட பொழுது கர்த்தர் அங்கே அற்புதத்தை செய்தார். அதனால தான் நமக்கு நெருக்கம், இடுக்கம், பிரச்சனைகள், முதல்ல கர்த்தரை தேடணும். நாம காரியத்தை சமாளிக்கலாம்னு அலைஞ்சோம்னா கர்த்தர் விட்டுருவார். நீங்களே சமாளிச்சுக்க, நீனே உன் காரியத்தை பார்த்துக்கன்னு விட்டுருவார். நம்முடைய காரியத்தை கர்த்தரிடத்தில் சொல்லணும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்த நம்முடைய உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. முதல்ல கர்த்தருக்கு சொல்லணும், அப்புறம் ஊழியக்காரர்கிட்ட சொல்லணும். இப்படி ஒரே நெருக்கம், பிரச்சனை, போராட்டம், என்ன செய்ய? ஒரு பாஸ்டிங் பிரேயர் வீட்டில் வைப்போம். எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம்? வானத்தை நோக்கி அபயம் விடுவோம். கர்த்தர் அங்கே நெருக்கத்தையும் இக்கட்டையும் பிரச்சனைகளையும் யுத்தம் பண்ணாமல் போராடாமல் முடிவு கொண்டு வருகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம கர்த்தரை தேடலைன்னா ஒரு நன்மையை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாமே எனக்கு கர்த்தர் தான் தர முடியும். அவர் தான் எனக்கு எல்லாவற்றையும் செய்து தருகிற தேவன். இதுவரைக்கும் அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் என்ன செய்திருக்கிறார்? செய்திருக்கிறார். நம்முடைய அறிவோ, நம்முடைய பிரயாசமோ, நம்முடைய திறமையோ அதெல்லாம் நமக்கு ஒன்றும் கை கொடுக்காது. கர்த்தர் தான் நமக்கு எல்லாவற்றிலும் உதவி செய்கிறவர். கர்த்தர் தான் நமக்கு எல்லாவற்றையும் அனுகூலமாக்கி தருகிறவர். அவரை தேடணும். என்னை தேடுங்கிற போலதான் பிழைப்பீர்கள் சொல்லியிருக்கிறார். எசேக்கியா ஒரு ராஜாவாக இருந்தாலும் அவன் எகிப்துக்கு ராஜா கிட்ட ஆள் அனுப்பி எனக்கு உதவி செய்ய வாங்க, இல்லைன்னா வேற யார்ட்டையாவது பக்கத்தில் இருக்கிற ராஜாக்கள்கிட்ட ஹெல்ப்பு கேட்டு சனகரிப்பை நம்ம எதிர்ப்போம் அப்படின்னு நினச்சி ஒரு காரியத்தையும் செய்யலையே. அவன் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டான். ஆனால் கர்த்தரை பற்றி கொள்வதற்கு முன்பாக அவன் செய்த காரியத்தையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 2 முதல் 6 வசனத்தை எடுத்து வாசிங்க. சனகரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது நகரத்திற்கு புறம்போகிற நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை எல்லாம் தூர்த்து போட, நான் வாசிக்கிறேமா, தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியாயிருந்தார்கள். அவன் அந்த எருசலேம் சிட்டியை சுற்றி இருக்கிற அதில் ஓடுகிற அந்த ஊற்றுகள், தண்ணீர், இது சத்ருவுக்கு கிடைக்கக்கூடாது. இதெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருந்துன்னா அவங்க தண்ணீருக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து முட்டிகை போட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ நகரத்துக்குள்ளேருந்து, சிட்டிக்குள்ளேருந்து யாரும் வெளியே வர முடியாது, உள்ளே போக முடியாது. கொஞ்ச நாளில் பஞ்சம் வந்துடும். அதனால் எப்படியா திறப்பு ஏற்படும், இந்த சத்ரு உள்ளே வந்துடுவான். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4:27 சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடா பெறுங்கள். நம்ம இடம் கொடுத்தா தான் உள்ள வருவான். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதனால நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியங்களில் இருக்கிற குறைபாடுகளை முதல்ல கட்டணும். நான் ஆலயத்துக்கு வரலாம், ஆனால் நான் சரியா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்பதற்கு தகுதி உள்ள பாத்திரமா நான் வரணும். அவன் முதல்ல சத்ருவுக்கு எதெல்லாம் பிரியமான காரியம் இருக்கோ, அவனுக்கு தேவையான காரியம் இருக்கோ, அதெல்லாம் தூர்த்து போட்டான். சத்ரு எதை பார்த்து மகிழ்ச்சியா இருப்பான்? ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது, உலக பிரகாரமான காரியங்களில் விழுந்து கிடக்கும்போது, நான் விசுவாசி, ஆனால் நான் உட்காந்து சினிமா பார்த்தா, சீரியல் பார்த்தா, இல்லைன்னா வெட்டி கதை பேசிக்கிட்டு இருந்தா, கெட்ட வார்த்தை பேசுனா, ஒரு சுத்தமில்லாத வாழ்க்கை எனக்குள்ளே இருந்தால்
இதெல்லாம் பிசாசுக்கு என்னது? பிரியம். அப்போ பிசாசுக்கு பிரியமான காரியத்தை நான் முதல்ல கட் பண்ணணும். அவன் அவன் என்கிட்ட தங்கி இருக்கக்கூடிய அங்கே பிசாசு சத்துரு வந்து அவனுடைய படைகள் இந்த எருசலேமை முற்றுகை போட்டு அந்த நகரங்கள்லாம் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி முற்றுகை போட்டிருக்கான். அவனுக்கு தேவையான தண்ணீர் கிடச்சிக்கிட்டு இருந்ததுன்னா அவன் பாட்டில் உட்காந்துருப்பான். முதல்ல அதெல்லாம் தூர்த்து போட்டாங்க. 2 அதிகாரம் 4வது வசனப்படுங்க. அசிரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பான் என்று சொல்லி அநேக ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவே பாயும் ஓடைகளையும் என்ன செய்தாங்க? தூர்த்து போட்டாங்க. அவனுக்கு எந்த தண்ணீர் நினைச்சக்கூடாது, கிடைக்கக்கூடாது. 5வது வசனத்தில் பார்க்குறோம், அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதில்களை எல்லாம் கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீதின் கோட்டையை பலப்படுத்த திரளான ஆயுதங்களை கேடகங்களையும் பண்ணினான். இல்லையா? என்ன செய்யறான்? மதில்களை கட்டி என்ன செய்யறான்? எழுப்புகிறான். சத்துரு உள்ள வரக்கூடாது. ஜெப மதிலை கட்டி எழுப்புகிறான். பரிசுத்த மதிலை கட்டி எழுப்புகிறான். விசுவாச மதிலை கட்டி எழுப்புகிறான். சத்துருக்கு இடம் கொடுக்க கூடாது. அவன் என்கிட்ட வந்தான்னா என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவன் என்ன செய்யணும்? ஓடணும். இதெல்லாம் கரெக்ட் பண்ணுறான். அடுத்தாப்புல பரிசுத்த மதில், விசுவாச மதில், ஜெப மதில், தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை மதில் எல்லாம் கட்டி எழுப்பப்படுகிறது. பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. கொத்தளங்கள் மட்டும் அதை உயர கட்டினான், மதில்கள் எல்லாம். இப்ப சொல்றான் ஜனங்களை பார்த்து, நீங்க திடன் கொண்டு தைரியமாக இருங்க. அசிரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இவனே பயந்து போய் இருந்த ஆளு, எப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம கரெக்ட் பண்ணுறோமோ அப்போ தைரியம் ஊற்றுறோம். இல்லையா? அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் சொல்கிறான். அவன்கிட்ட பெரிய படை வந்திருக்குது, ஆனால் அதை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எதனால? 8வது வசனத்தில் சொல்கிறான், அவனோடு இருக்கிறது வெறும் மாம்ச பயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை யூத ஜனங்கள் நம்பினார்கள். எசேக்கியா ராஜா சொன்ன வார்த்தைகள் மேல ஜனங்கள் என்ன செய்தாங்களா? நம்பிக்கை வைத்தார். பயந்துகிட்டு இருக்கிற அந்த ஜனங்களையும் திடப்படுத்தும். நமக்காய் யுத்தம் பண்ண போறது யாரு? கர்த்தர். அந்த நம்பிக்கை வரணும். சத்துருக்கு இடம் கொடுக்காம இருந்தோம்னா நமக்கு தைரியம். சத்துருக்கு இடம் கொடுத்துட்டார். பிரதான ஆசாரியனாகி ஏலி தன்னுடைய பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கலை. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. பேலியாளின் மக்களாக இருந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் அவங்க அருவருப்பான காரியங்களை செய்தார்கள். பிள்ளைகள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு வருதா, வந்து செல்போனில் விளையாடுதா. ஏழி மக்கள் வந்து அன்னைக்கு செஞ்சது, அன்னைக்கு பலியிடுகிற அந்த பலியிடப்பட்டவைகளை பெரிய பாத்திரங்களில் போட்டு அவங்க நினைச்சாங்க சமைச்சாங்க. அதை வந்து இவன் வந்து எடுத்து குத்தி சாப்பிட்றது, அங்கே வருகிற பெண்களோடு தகாத விதமாக நடப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை செய்தாங்க கர்த்தருடைய ஆலயத்தில். அதே போல தான் இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய மனம் தேவையில்லாதவர்களை சிந்தித்து கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தை ஆராதனை பார்த்துக்கிட்டு நான் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன்னா ஏலியினுடைய குமாரர்கள் செய்கிற காரியத்தை தான் இங்கேயும் செய்கிறார்கள். ஏலியினுடைய குமாரர்கள். அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நீ உன் பிள்ளைகளை அடக்காமல் போனது நிமித்தம், என்னை விட உன் பிள்ளைகளை நீ கனம் பண்ணதுனால ஊழியமே ஸ்டாப். நீ செய்த அந்த காரியத்தினால நீ எத்தனை பலி செலுத்தினாலும் எத்தனை காணிக்கைகள் செலுத்தினாலும் அவைகள் ஒன்றும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டார்.
நிவர்த்தி ஆகாதுன்னு சொல்லிட்டார். இப்போ பாருங்க, யுத்தம் நடக்குது. ஆனால் ஏலினுடைய இருதயம் தத்தளித்து கொண்டிருந்தது. எதனால? நம்ம கரெக்டாக இருக்கோம், ஆண்டவருக்கு பிரியமான கரெக்டான காரியம் செஞ்சோம்னா தைரியமாக இருக்கலாம். இவனுக்கு தான் நம்ம சரியில்லாமல் போயிட்டோம், நம்ம பிள்ளைகள் சரியில்லை. அங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயமாக இருக்கு. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது என்று அங்கேருந்து ஓடி வந்தவன் சொன்ன உடனே அப்படியே மல்லாக்க விழுந்து ஏலி தன் உயிரை என்ன செய்துட்டான்? விட்டுட்டான். உடைய 2 பிள்ளைகளும் செத்து போனாங்க. அவன் சொல்கிறான், அப்போ கூட சும்மா இருக்கான், கர்த்தருடைய பெட்டி பிடிபட்டது என்று சொன்ன உடனே இந்த ஏலி மல்லாக்க விழுந்து பிடரி நரம்பு உடைந்து செத்து விட்டான். பயம். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்க வேண்டும் என்றால் அதற்கு தகுதி உள்ள பாத்திரமாக நான் இருக்கணும். அதுதான் இந்த எசேக்கியா செய்தான். மதில்களெல்லாம் கட்டி எழுப்பினான். ஜெப மதிலை, பரிசுத்த மதிலை, விசுவாச மதிலை, நம்பிக்கையின் மதிலை, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையின் மதிலை கட்டி எழுப்பினான். சத்துருவுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் தகர்த்தெறிந்தான், தூர்த்து போட்டான். நம்ம இது மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா எசேக்கியாவுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கல, அவனுடைய காரியத்தை பார்த்து தான் கேட்கிறார். அந்த ஜெபத்தை கேட்டு தீர்க்கதரிசியோடு சேர்ந்து அபயம் விடுகிறான். அவனும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். இப்போ கர்த்தர் எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டு ஒரு தூதனை அனுப்புகிறான். நம்ம எல்லாத்துக்கும் ஆளுக்கு ஒரு தூதனை கர்த்தர் வச்சிருக்காரா இல்லையா? மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு இயேசு சொல்றார், எச்சரிக்கையாக இருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்த்தீங்களா? நமக்கு ஒரு தூதனை கர்த்தர் வச்சிருக்கிறார். என் ஜெபத்தை கொண்டு போகிறதுக்கு, பதில் கொண்டு வர்றதுக்கு தூதனை வச்சிருக்கிறார். எனக்காக ஒரு தூதன் போய் யுத்தம் பண்ணுறதுக்கு வச்சிருக்கிறார். ஏன்னா அவங்களாம் நமக்கு பணிவிடை ஆவிகள்னு சொல்கிறாரு. எனக்கு பணி செய்வதற்கு தான் தூதனை வச்சிருக்கிறார். அப்போ எனக்கு பணி செய்யக்கூடிய அளவுக்கு தூதனை வைக்கணும்னா நான் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும்? நான் அவரை போல உருவாக்கப்படணும்ல. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் ஒரு தூதனை அனுப்பி செய்து முடிச்சுவார். எனக்கு முன்னால கோணலானவைகளை செவ்வையாக்குறதுக்கு ஒரு தூதனை அனுப்பிடுவார், சரி பண்றதுக்கு. நமக்கு தேவதூதர் வச்சிருக்கிறார். அப்போ ஒரு எசேக்கியாவுக்கு ஒரு தூதன் போனால் 1,85,000 பேரை காலி பண்றான என் தேவன் எனக்காக செய்வாரா செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. எனக்கும் ஒரு தூதன் வச்சிருக்கிறார். ஏன் அந்த தூதன் செயல்படாமல் இருக்கான்? தானியேலுக்கு தூதன் வந்தானே, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்பே கட்டளை உனக்கு என்ன செஞ்சது? வெளிப்பட்டதுன்னு சொல்லி கொண்டு வந்து பதில் கொண்டு வந்தானே. ஏன் நமக்கு தூதன் வரல? ஒரு கொர்நேலியு ஜெபிக்கும் போது தூதன் வந்து நின்னானே. ஒரு பேதுருக்கு சபையார் ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது பேதுரு அங்குடைய தூதன் அவனை தட்டி எழுப்பி கூட்டு போனானே. ஏன் நமக்கு காரியம் நடக்க மாட்டேங்குது? அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்பதற்கு நம்ம தகுதி உள்ள பாத்திரங்களா என்ன செய்யணும்? உருவாக்கப்படும். அதனால தான் தானியேல் 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாது, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும்
உன் மனதை செலுத்தின நாள் முதல் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது, உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். எப்படி சொல்ற பார்த்தீங்களா? தேவ சமூகத்தில் அவரை அறிகிற அறிவில் வளரணும். தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? தாழ்த்தணும். தேவனுக்கு முன்பாக என்னை தாழ்த்தணும். தாழ்த்துகிறது என்றால் என்ன? 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி இரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். 28 பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர் சொல்றாரு, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார். அல்லேலூயா. தாழ்த்துறதுன்னா என்னது? ரெட்டு உடுத்தி உபவாசம் பண்ணி. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை எலியா தீர்க்கதரிசி மூலமாக ஆகாபுக்கு வந்துட்டு, நீ நாதாபை கொலை செய்தபடினால், நாபோத்தை கொலை செய்தபடினால் சொல்றாரு, நாபோத்து கொலை எசபேல் என்ன செய்த கொலை செய்துட்டான் திராட்சை தோட்டத்தை எடுக்கிறதுக்காக. ஆகையினால் இப்படிப்பட்ட சாபெல்லாம் வரும் என்று சொன்னோன்னே பயந்து தன்னை தாழ்த்தினான். இக்கட்டு நெருக்கம் சாபம், கர்த்தருடைய சாபம் வருது. போய் என்ன செய்தான்? உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் தன்னை தாழ்மைப்படுத்தி கிடந்திருக்கான். கர்த்தர் சொல்றாரு, என்னை தாழ்த்திருக்கான் பத்தியா? அப்போ அவன் நாட்களில் வராதுன்னு சொன்னார். ஆனால் அவன் நாட்களில் வந்துருச்சு. ஏன்? அந்த நேரத்தில் தாழ்த்தினான். கொஞ்சம் ரிலீஃப் ஆகிட்டுனா திருப்பி ஆள் மாறி திருப்பி யுத்தத்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிறான். கள்ள தீர்க்க தரிசிகளுடைய வார்த்தையை கேட்குறான். 400 பாகால் தீர்க்க தரிசிகள் அவனோடு கூட இருந்தார்கள். நீர் அங்கே போனால் அப்படி யுத்தம் பண்ணி ஜெயிச்சிருவீர் எல்லாம் சொன்னான். கர்த்தருடைய தீர்க்க தரிசி ஒருத்தர் இல்லையான்னு யோசனை பார்த்து கேட்டான். மிகாயா என்ற ஒரு தீர்க்க தரிசி இருக்கான். அவன் எப்பொழுதும் எனக்கு விரோதமாக தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி அவனை அழைப்பித்தாங்க. அவர் சொல்கிறாரு, நீ யுத்தத்துக்கு போகாத. நீ யுத்தத்துக்கு போனால் இஸ்ரவேலில் உள்ள ஜனங்கள்லாம் மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல சிதறடிக்கப்படுறதை நான் பார்க்குறேன்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன? நீ யுத்தத்துக்கு போகாது. அதை மீறி யுத்தத்துக்கு போனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் யுத்தத்துக்கு போனால் ஆகாப் அவனுக்கு சொல்லப்பட்ட சாபெல்லாம் என்ன செஞ்சது? நிறைவேறி நினையாத அம்பு வந்துச்சு. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தூர்த்து போட்டுறணும். தேவனுக்கு நம்ம அதெல்லாம் கரெக்ட் ஆகிட்டோம்னா நம்ம தைரியமாக இருக்கலாம். அதான் சொல்லுது, நீதிமான்கள் சிங்கத்தை போல எப்படி இருப்பாங்க? தைரியமாக இருப்பாங்க. ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர்கள் என்ன செய்றாங்க? ஓடி போறான், பயந்து ஓடிக்கிட்டு இருப்பான். அவரை பற்றி விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு அவரிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. அந்த விசுவாசம் அந்த எசேக்கியாவுக்குள்ள இருந்தது, நம்பிக்கை இருந்தது. ஜெபம் பதில கட்டி எழுப்பினான். அவன் ஜெபம் பண்ணா, தீர்க்கதரிசியோடு சேர்ந்து ஜெபம் பண்ணா, கர்த்தரங்க அற்புதத்தை செய்தார். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஜெப வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். தேவனோட ஐக்கியத்தை கட்டி எழுப்பணும். பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். எதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வீட்டுக்குள்ள இருக்கு. யோபுடைய நண்பன் யோபுவை பார்த்து சொன்னா, யோபின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து வாசிங்க. நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வார்த்தையினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். அவருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம். அடுத்த அவர் சொல்றாரு, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்.
அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர். அப்பொழுது தூளைப் போல பொன்னையும் ஆற்றுக்கற்களையும் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசு பொண்ணும். எனக்கு அதெல்லாம் எல்லாம் பணங்கள்லாம் வந்தாலும் சொத்து வந்தாலும் எனக்கு கர்த்தர் தான் பசு பொன். உமக்கு சொக்க வெள்ளியுமாக இருப்பார். இருதயம் அப்படி மாறிடும். அப்பொழுது தான் சர்வ வல்லவர் மேல் எப்படி இருப்போமா? மன மகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக முது முகத்தை ஏறெடுக்கு. கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது மகிழ்ச்சியோடு நம்ம அவரை ஆராதிக்கணும். மகிழ்ச்சியோடு விண்ணப்பம் ஏறெடுக்கணும். அவர் உமக்கு விண்ணப்பம் பண்ணால் செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனையை செலுத்துவீர். 28 சொல்லுது, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும். இந்த பாதைகளில் வெளிச்சம் பிரகாசம். அவன் தூர்த்து போட வேண்டியவைகளை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தூக்கி எறிய வேண்டியவைகளை தூக்கி எறிஞ்சிட்டோம்னா அங்க நம்ம கூடாரத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். நான் நிர்ணயம் பண்றது தான் நடக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதே கர்த்தர் இப்படி ஒரு வார்த்தையும் கொடுத்திருக்கிறார். நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு என்ன செய்யும்? நிலை வரப்படும். உன் பாதைகளை வெளிச்சம் பிரகாசிக்கும். சனகரி செத்த முகமாக போனான். அவனுடைய பிள்ளைகளை அவனை வெட்டி போட்டாங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு எசேக்கியாவுடைய ஜெபத்தை கேட்டார கர்த்தர். எவ்வளவு மோசமான சிச்சுவேஷன்ல பயந்து நடுங்கி தன்னுடைய தேசத்தை பிடித்து கொள்வான். அவன் உள்ள வந்தான்னா, ஒரு சத்ரு உள்ள வந்தா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. பலவிதமான எல்லா காரியத்தையும் செய்வான். ஒரு இராணுவம் ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சா என்ன ஆகும்? சின்ன பணமாயிரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை மாத்திரம் நம்பி கர்த்தருடைய தீர்க்கதரிசியோடு சேர்ந்து தேவனை நோக்கி அபயமிட்டான். கர்த்தர் அவனுக்கு ஒரு தூதனை அனுப்பி ஒரு யுத்தமும் நடக்காம சனகரிப்பை செத்த முகமாக திருப்பி அனுப்பினான். அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வல்லவராக இருக்கிற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம செய்ய வேண்டியது, தேவனுக்கு பிரியமில்லாதவங்களை என்ன செய்யுங்க? தூர்த்து போடுறது. பிசாசுக்கு இடமே கொடுக்க கூடாது. அவன் நுழையவே கூடாது. ஏன்னா அவன் யாரை விழுங்கலான்னு சொல்லி என்ன செய்யணும்? கரிச்சிக்கிற சிங்கம் போல சுட்டிக்கிட்டே இருக்கான். நம்ம லைட்டாக இடம் கொடுத்தோன்னா உள்ள வந்துடுவான். வேதம் என்ன சொல்லுது? தேவனுக்கு கீழ்ப்படுத்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போயிடுவான். அன்னைக்கு இயேசு வந்தா நீர் இஸ்ரவேலின் பரிசுத்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது? அலறி அடிச்சுட்டு ஓடிச்சு பிசாசுலாம். ஐயா, பண்டி கூட்டத்துக்குள்ள எங்களை அனுப்பும், இயேசுவின் நாமத்தில் போ பிசாசுனா ஓடும். எப்போ ஓடும்? பிசாசுக்கு நம்மளையும் தெரியும். சொல்லிச்சுல்ல பிசாசு, பவுலையும் தெரியும், இந்த பிரதான ஆசாரியனாகிய ஸ்கேபா என்னுடைய பிள்ளைகளையும் தெரியும். தேவனுடைய பிள்ளைகள் பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. தூர்த்து போட வேண்டியவங்களை தூர்த்து போடணும். விசுவாசம் மதில், பரிசுத்த மதில், ஜபம் மதில், நம்பிக்கையின் மதில், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற அந்த வாழ்க்கை எல்லாம் கட்டி எழுப்பப்படும். அப்போ கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். அவர் செய்கிற காரியங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் அல்லவா? இதே எசேக்கியா நினச்சி பார்த்துருப்பானா இப்படி நடக்கும் சொல்லி? ஒரு தூதனை அனுப்பி அவ்வளோ பேரையும் சங்காரம் பண்ணுவார்னு சொல்லி? நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். அல்லையா? அதனால தேவனுடைய பிள்ளைகள் இப்படி நம்ம ஜெபத்தை ஏறெடுக்கணும். கர்த்தரை தேடணும். அவருடைய ஆலயத்தில் அபயம் பண்ணணும். ஆலயத்தில் தனியாக போய் ஒரு ராஜா அங்கே போய் ஜெபம் பண்ணுறான். கர்த்தர் உடனே அவனுடைய ஜெபத்தை விண்ணப்பத்தை நான் நினைச்சேன் கேட்டேன்னு சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கைக்குள்ளே நம்ம வளரணும். அதே போல் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு ஏற்ற தகுதி உள்ள பாத்திரங்களாய் நாம் என்ன செய்யணும்? உருவாக்கப்பட வேண்டும். எல்லார் ஜெபத்தையும் கர்த்தர் கேட்க மாட்டார். அதை நல்லா உணர்ந்துக்கிறணும்.
அதனால் அவருடைய பிள்ளைகள். அதனால தான் சொல்கிறாரு லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்கிறாரு? அந்தப்படி தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய இரவும் மகளும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லா ஜெபத்தையும் கேட்க மாட்டார் இல்லையா? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? கனி கொடுக்கிற வாழ்க்கையில் இருப்பாங்க. அந்த கனிகளில் நிலைத்திருப்பார்கள். அதுக்காக தான் அவங்களை தெரிந்து கொண்டேன்னே சொல்றார் யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தில். அப்படிப்பட்டவர்கள் கனி கொடுக்கிறதுனே என்னது? எல்லாம் அதுக்குள்ள வந்துடும். பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்பார். தேவனுடைய பிள்ளைகள் அந்த அளவுக்கு என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் என்ற நிச்சயத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்கிறார் என் ஜெபத்தை. வானத்தில் சிலம்பம் அடிச்சுட்டு போற ஜெபம் கிடையாது என் ஜெபம். நான் தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்கிற ஜெபத்தை என் தேவன் என்ன செய்கிறார்? கேட்கிறார். அப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும். ஜெபிப்போமா? மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த உபவாச நாளிலும் எசேக்கியாவுடைய ஜெபத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதன் மூலம் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று எங்களுக்கு உணர்த்தின காரியங்களை நாங்கள் உணர்ந்து இந்த பரிசுத்த உபவாச நாள் எங்களை உருவாக்கும்படியாக உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சபையின் மக்களையும் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கட்டி எழுப்பப்பட்டு என் ஜெபத்தை என் தேவன் கேட்கிறார் என்ற நிச்சயத்தோடு என் ஜெபத்துக்கு பதில் கொண்டு வருகிற தூதன் வருகிறார், என் ஜெபத்துக்கு பதில் கொண்டு வருகிற தூதனை கர்த்தர் அனுப்புகிறார் என்ற நிச்சயம் எங்களுக்கு வரும்படியாய் கர்த்தாவே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. துதி கனமை மேல் நமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.